ஹலோங்க இன்னைக்கு நம்ம தேன் ஜங்குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3ன்னு நினைக்கிறேன். ஆமாம் 3 தான். ஸோ மாஃபியா ப்ரொஃபசர்ஸ் போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இந்த எம்மியடானா தேங்க கிஸ் பண்ணிட்டு எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பா. தேங்க அப்படியே ஸ்ட்ரக்காக நின்று இருந்திருப்பா. அதோட இந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த சோலர்ஸ் கனிச் வித் பார்ட் 3 அப்படியே தேங்கா கையும் புரியலை காலும் புரியல ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது ஜங்குக் அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகும்போது இவன் ஏதோ சாக்கடிச்ச கோழி மாதிரி நின்றுட்டுருக்கான். டேய் என்னடாச்சு அது இந்த எமி எங்கடா போனா? அவள் இப்போ தான் ஏதோ புது பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுட்டு போனான். என்னை பார்த்து குட் மார்னிங் கூட சொல்ல. நீ என்னடா பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரலையா? ஏறி குதிச்சிட்டு போகிறா என்ன பண்ணிட்டு போகிறா? இல்லை உன்னை தான் பண்ணிட்டாலா என்ன? டேய் படாங்கிட்டு என் மச்சான்ல என்ன லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்க? ஏச்சி கர்மா நான் எங்கே போட்டிருக்கேன்? நல்லா போடுற விளக்கண்ண உதட்டில் தான்டா இருக்குது. என் பேரில் இருக்கா? அவள் போட்டிருந்தா அப்படியே அடித்தா ஒட்டிச்சோ அப்படின்ட்டு அவனும் தொடச்சி பார்க்குறான். அந்த லிப்ஸ்டிக் மாதிரிலாம் இருக்குது. ஒரு மாதிரி அதையே பார்த்துட்டு இருக்கும் போது ஜங்குக் பார்த்துட்டு அப்புறம் யாரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடாங்கிட்டு போடா வழக்கண்ண போ எனக்கு அல்ல என்ன அப்படின்ட்டு ஜங்குக் அங்கேருந்து போயிட்டான். தேங்கா ஐயோ கர்மோ நீ வட்ட போய் ஏய் ஏமி இங்கே வா. சொல்லுங்கள் சார். வலியாத என்ன பண்ணுற நீ? ஒரு ப்ரொஃபஸரை கிஸ் பண்ணதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? ஆமாம் சார் லைட்டாக வெக்கமாக தான் சார் இருக்குது உங்களுக்கு கிஸ் பண்ணும்போதும் பார்க்கும்போதும். ஏய் என்ன காமெடி பண்ணிகிட்ருக்கியா? சத்தியமாக உங்களை சீரியஸாக லவ் பண்ணுறேன். பல்லக்கமாக ஒரு பிஞ்சிரும் பார்த்துக்கோ. பரவாயில்ல. ஏய் சி கேவலமாக பண்ணாத. நான் உன்னோட குரு. ஒரு குருக்கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? வெக்கமா இல்லை உனக்கு? அதான் எத்தனை வழி சொல்கிறது உங்களை பார்த்தாலே வெக்கமாக தான் வருதுன்னு. இதில் என்ன வெக்கமாலையான்னு ஒரு டிக்கெட் இருக்கீங்க அப்படின்னு அவன் மைண்ட் வாய்ஸில் அப்படியே பேசிட்டு அப்படியே தேங்க பார்த்து மறுபடியும் சிரிச்சிட்ருக்க. தேங்கா பார் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நீ கிளாஸ்க்குள்ளே வரணும். அது வரைக்கும் நீ காலேஜ் பக்கம் கூட வராத. இது பிரின்ஸிபல் கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு போக வேண்டான்னு பார்த்துட்ருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. போங்கிருந்து போகணுமா? ஏய் பொடி அங்கிட்டு. போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து இவி சிரிச்சுட்டு தான் இருக்கா. தேங்கா இது எப்படி சமாளிக்கிறது சரியான ராங்கியாக வந்து வச்சிருக்காளே அப்படின்ட்டு அப்படியே மண்டையை சொரிஞ்சிட்டு போகிறான். இப்போ இங்கே லேபு ப்ரீடு போல் இங்கே மியாக்கா அவுட்புட் வரவே மாட்டேங்குது. சிஸ்டத்தில் ஏதோ பிரச்சனை போல் அது ஆனே ஆக மாட்டேங்குது. ஸோ உட்காந்துக்கிட்டே ஜங்குக் சார் என்னம்யா சார் ஓப்பன் ஆக மாட்டேங்குது சார் என்னாச்சுன்னே தெரில சம்திங் எரர்னு காட்டுது சார். அப்படியா அப்படின்னு அவனு க்ளோஸ்அப்பில் வந்து கீபோர்டில் ஏதோ டவுனரை ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே மியாக்கா பா என்ன பர்ஃப்யூம் அடிச்சிருக்காரு. கிட்ட வந்தது கப்புன்னு ஸ்மெல் அடிக்குது. ரொம்ப பர்ஃப்யூம் அடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரி மூக்க சுரண்டிட்டு அப்படியே சைடுக்கனால ஜங்குக்கை பார்க்க ஜங்குக் மவுஸை அப்படியே திருப்புறான். பார்த்தா மவுஸ் மேலே மியாவோட கை இருக்கும் போல் அது மேலே வச்சுட்டான். பட் அவன் அதை பெருசாக கண்டுக்கல. மியாக்கா அச்சோ வேறு என்ன கையெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு அப்படியே கொஞ்சம் மேலாக்கில் நிமிந்து பார்க்குறா. அப்படியே ஜங்குக்கா அவளை கீழே பார்த்து என்ன ஒன்றும் இல்லை சார் என் மூஞ்ச பார்த்தது போதும் அங்கே கவனி. சரி சார். இங்கே பார் எங்கே போனோம் அங்கே போனோம் அப்படின்னு அவன் பாடுக்க மவுஸோடு வச்சு அவளோட காது கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அவளுக்கு கவனிக்கிற மூடே விட்டு போயிடுச்சு. ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டா. அப்படியே உட்காந்துருக்க ஜங்குக்கு சொல்லிட்டு என்ன புரிஞ்சதா? புரிஞ்சு எங்கே பண்ணு பார்ப்போம். ஐயோ நான் எங்கே கவனித்தேன் இவர் வேறு பண்ண சொல்கிறாரு. நான் இப்போ என்னத்தை பண்ணுறது? சார் நான் பண்ணிக்கிறேன் சார் என்ன புரிஞ்சு சார். அதாமியா புரிஞ்சில நான் பார்க்குறேன் பண்ணு என்ன புரிஞ்சுன்னு நான் பார்க்குறேன். ஐயோ சரி இதுக்குள்ளேயே போவோம் அப்படின்னு அவள் ஏதோ பண்ணுறா. ஆனால் ஒன்றும் வரல. அப்படியே ஜங்குக்கை பார்த்து சாரி சார் இன்னொரு வாட்டி சொல்லி கொடுங்களேன். அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? ஏதோ கிளாஸ்லேயே நீ தான் பெரிய டாப்பர் மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் சரி நல்லா படிக்கிற போகிறேன்னு பார்த்தா கூமட்டையாக இருக்க. இது கூடவே தெரியாது உனக்கு? சரி கத்தாதீங்க சார் எல்லோரும் பார்க்குறாங்க சார். என்ன பார்க்குறாங்க? இப்போ மட்டும் உனக்கு ஷை ஆகுதோ? கேவலமாக இருக்கா? எல்லாரும் திட்டும் போது அசிங்கமாக இருக்கா? ஆமாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவளுக்கு கூட்டுட்ருக்க. இங்கே பாரு இப்படி பார்க்காத தயவு செஞ்சு எனக்கு இரிட்டேட் ஆகுது. சாரி சார். சாரி இது குப்பையில் போடு. வெளியே போ. லேப் கிளாஸை விட்டு வெளில போ. இன்றைக்கி நைட் உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக கிளாஸ் இருக்குது. எல்லோரும் போனாலும் நீ மட்டும் இன்றைக்கி வீட்டுக்கு போகக்கூடாது. புரியுதா? புரியுது சார். சாரி சார்.
வெளில போமியா, வெளில போ. எப்பயுமே கான்சன்ட்ரேட் படிப்பில் இருக்கணும், வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. ஆளு மண்டையும் பாரு, போ உங்கட்டு. சரி சார். பா, கையில் என்ன அவ்வளோ பெரிய டாட்டூ போட்டிருக்காரு. இவர் ஷர்ட்டை மடிச்சு விட்டா தான் தெரியுது அவ்வளோ பெரிய டாட்டூ போட்டிருக்காருன்னு. நல்லா இருக்கே அப்படின்னு அவள் டாட்டூ பார்த்துட்ருக்க சங்குக்குளம் முறைச்சி பார்த்துட்டு, உன்ட்ட என்ன சொன்னேன்? இந்த போகிறேன் சார், சாரி சார் அப்படின்னு அவள் அங்கேருந்து ஓடிட்டா. அப்படியே ஜங்குக்கு சிரிச்சுட்டு, நின்றுட்டு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனும் போகிறான். ஸோ இங்கே எமியா, நான் யாரையும் கூட்டு வரல அப்படின்ற மாதிரி அவள் பாட்டுக்கு ரொம்ப நேரமாக கிளாஸுக்கு வெளில தான் நின்றுட்டுருக்கா. தேங்கும் பார்க்குறான், என்ன அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வராளா இல்லையா? இவள் கூப்பிட்ற மாதிரி இல்லை, நம்மளே கால் பண்ணி கூப்பிடுவோம், அவங்க அப்பா ரொம்ப சீன் போடுவான்ல, வரட்டும் நீங்கள் நான் வச்சு செய்கிறேன் அப்படின்னு நேராக வரான். அவள் கழுத்தில் ஐடிங் கார்டு போட்டிருப்பா, அதை வெட்டுக்குன்னு அப்படியே இழுக்கிறான். அதை மட்டும்தான் அவன் இழுத்துருப்பான். இவன் அப்படியே சேர்த்து கூடவே அவளும் சேர்ந்து வர. அவன் என்ன அடி பண்ணுற? இல்லை சார், நீங்கள் தான் ஏதோ செல்லமாக ஐடிங் கார்டு பிடிச்சி இழுத்தீங்க, அதான் நானும் கிட்ட அப்படி லைட்டாக லிப்ஸ்டிக் கடை இருக்குது சார், நான் வேணா என் கரிச்சி பச்சு தொடச்சி விடவா? கையை உடச்சிருவோம் பார்த்துக்கோ. உடச்சிருவீங்களா? அப்போ வேணாம், நாங்கள் கரிச்சி நீங்களே தொடச்சிக்கோங்க. அப்போது தேங்குமே அவனோட ஃபோன் எடுத்து கேமரா ஆன் பண்ணி பார்க்குறாங்க லிப்ஸ்டிக் இருக்கான்னு. ஆக்சுவலாக அங்கே இல்லை, அவள் சும்மா சொல்லியிருப்பா. அவன் இப்படி பண்ணுறதை பார்த்து அவள் சிரிச்சுட்டே, சும்மா சொன்னேன் சார், நீங்கள் என்ன இப்படி பார்க்குறீங்க? அப்போ நம்பிட்டீங்களா? அப்போ நான் எது சொன்னாலும் நம்புவீங்களா சார் நீங்கள்? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஒரு சார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியுமா தெரியாதா? நான் உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. ஐயோ சிச்சி, அப்பெல்லாம் சொல்லாதீங்க சார், அப்பெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. அண்ணன் என்ன? வேணாம் வேணாம் வேணாம், இந்த பேச்சே வேணாம். அப்படிலாம் நீங்கள் எனக்கு கிடையாது சார், நீங்கள் எனக்கு வேறு மாதிரி சார். நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணுமோ? சார், நான் ரொம்ப ஓப்பன் டைப் சார், என்னால் எதுவுமே மறைச்சி வைக்க முடியாது. கோவமாக இருந்தாலும் சரி, சீக்கிரட்டாக இருந்தாலும் சரி, அப்படியே டப்பு டப்புன்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி தான். சத்தியமாக எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார். இப்போவுமே கல்யாணம் பண்ணிக்கணுமா? வாங்க சார், அந்த இருக்கு சார் சர்ச்சு, எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். ரிஜிஸ்டர் சைன் பண்ணணுமா? நான் சைன் பண்ணுறேன் சார், எனக்கு உங்க கூட வாழணும் சார். வெக்கமால கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்தில் பலான்னு அரைஞ்சிட்டான். அவன் அரைஞ்சதும் அப்படியே எமிக்கு இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்திருப்பா. பட் இப்போ அவன் அரைஞ்சதும் ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் ஒரு மாதிரி பாவமாக அவனே பார்த்துட்ருக்க. தேங்க்யூ, ஒரு செகண்ட் அவசரப்பட்டோமோ அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே அவளை பார்க்குறான், கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிட்டு வருது. விட்டா அவ்வளோதான், அழுதுருவா போல். ஸ்டில் அழுதுட்டா, ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இருந்தாலும் அவன் மெல்ட் ஆகலை. உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி காலேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஐடிங் கார்டு அவகிட்டே போட்டு, அவளையும் மூஞ்சியும் பாரு, நல்லா நடிக்கிற, நீ எல்லாம் நல்ல ஆக்ட்ரஸ் ஆகலாம், நல்லா காசு கிடைக்கும், போ அங்கே. என்ன அடிச்சிட்டிங்கல்ல சார்? என்ன? நீங்கள் அடித்தது வலிக்குது. என்ன? நீங்கள் அடித்தது வலிக்குதுன்னு சொன்னேன். இன்னொரு அரை வாங்கிட போகிறேன்ட்ட, போ. நீங்கள் நான் ஹர்ட் பண்ணிட்டீங்க, நான் உங்ககிட்ட இருக்கிறது பேசவே மாட்டேன், போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் கொடுக்குறோன்னு ஓடிட்டு. ஆக்சுவலாக மியாவும் அங்கே தான் ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருப்பா. அவங்க திட்டாரு அப்படின்னு. இங்கே எமி வந்து ஓன்னு அழுதுட்டுருக்க. மியா தான், என்ன எப்படி அழுகிறா அப்படின்னு கர்ச்சீஃப் எடுத்து, இந்தா, தேங்க்யூ ஸோ மச். யார் அது? நீயா? நான் தான். ஏன் என்னை பார்த்தது நீயான்ற? ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லு. ஆனால் ஏன் அழுகிறேன்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காத ப்ளீஸ். நான் அதெல்லாம் கேட்கல. இந்த 2 ப்ரொஃபஸர் நம்ம காலேஜுக்கு புதுசாக வந்திருக்காங்களே, தேங்க ஜங்குக் சார். ஆமாம், அதுக்கு என்ன? அதுதான், அவங்க 2 பேரை பார்த்தா உனக்கு நம்ம 2 பேரும் அன்றைக்கி கடத்தி வச்சுருந்தாங்கல்ல, அவனுக்கு 2 பேர் மாதிரி உனக்கு தெரியலையா என்ன? என்ன சொல்கிற நீ? அதில் ஜங்குக் சார் கன்ஃபார்ம். ஏன்னா இன்றைக்கி நான் அவர் கையில் போட்டிருந்த டேட்டூவை பார்த்தேன், அன்றைக்கி அவன் போட்டிருந்த டேட்டூவையும் பார்த்தேன். நான் அடித்து சொல்கிறேன், இது கன்ஃபார்ம் ஜங்குக் அந்த மாஃபியா காய் தான். அதே மாதிரி கூட அந்த தேங்க்ஸரும் அதே மாஃபியா காய் தான். நீ கூட பலர் அரைச்சியே ஏதோ சவால்லாம் ஒட்டியே, அவர் தான். என்னது அவனா? அவரா தயங்கு? ஐயோயோ, என்ன நீ சொல்கிற? புதுசாக சொல்கிறியே. நான் அவனும் புதுசாலாம் சொல்கிறேன், நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். எனக்கு அந்த டேட்டூ நல்ல ஞாபகம் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும்.
அது ஜங்குக் சாரும் தேங்க்ஸ் சாரும் தான். ஓ மை காட்! நான் என் லைஃப்பில் ஒரு மாஃபியாவை தான் லவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிஜமாவே லவ் பண்ண எதிர்பார்க்கல. தேங்க்ஸ் சார் பார்க்கும்போது சரி ஆள் பார்க்க டீசெண்டாக இருக்காரு, நமக்கு செட் ஆவாருன்னு பார்த்தேன். பட் லவ் வந்துச்சு. ஆனால் மாஃபியாவாக இருப்பார் நான் எதிர்பார்க்கலையே. அதுவும் நான் நீங்கள் அற வாங்கின மாஃபியாவாக இருப்பான்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. சரி பரவாயில்ல, சும்மா லவ் பண்ணுவோம். என்ன அப்போ நான் கடத்தி வச்சிருந்தாலும் என்ன, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அப்போவே மறந்துட்டேன் அப்படின்னு அவள் பாட்டுக்கு லூசு மாதிரி ஏதோ பேச செம்மையாக புரியாமல். வெயிட் வெயிட் வெயிட், இப்போ நீ என்ன பேசுகிற? நீ தேங்க்ஸ் சார் லவ் பண்ணுறியா? அச்சோ, வளரிட்டேன் போலையே. சரி விடு, டீல். இது நம்ம 2 பேருக்குள்ளே கொஞ்சம் சீக்ரெட்டாக இருக்கட்டும். ம் ஓகே, சீக்ரெட். அண்ட் உன் கூட சரி வேணாம் விடு. எம்மி என்ன, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாமா? வேண்டானா விடு. ஏன்னா எனக்கு பேசிக்காக உன்னை அந்தளவுக்கு பிடிக்காது. ஏன்னா நீ ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணு அப்படின்னு வந்தா கட்டி சுற்றிட்டு இருப்ப. ஸோ பேசிக்கலாக எனக்கு உனக்கு பிடிக்காது. பட் நம்மளுக்கு இந்த விஷயத்தில் ஒத்து போகிறதால ஸோ ம் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 பேர் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நம்பர் கொடு, ஐடி கொடு அப்படின்னு அவள் பாட்டுக்கு வாங்கிட்டு இருக்க. மியா பார்க்குறா, என்னடா இவன் உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாலே அப்படின்னு. அவள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் இவ சேடாக இருக்கதா பார்த்ததும், என்னாச்சு, ஏன் வரும்போது அழுதுகிட்டே வந்த? தேங்க்ஸ் சார் அடிச்சிட்டாரு. என்னதான் உன்னை அடிச்சிட்டாரா? ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட் அடிக்கக்கூடாது தெரியும்ல? தெரியும் தெரியும், ஏன் தேங்க தானே அடித்தான், அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. ஆனால் அவர் அடித்தது ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு, மனசெல்லாம் வலிச்சிருச்சு. நீ வேணா பாரு, அவராக வந்து நான் அடித்தது தப்பு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன். அவர் கண்டிப்பாக அப்படி சொல்லுவார் நீ எதிர்பார்க்குற? சொல்ல மாட்டார் தான், இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவள் ஃப்ரெண்டு வந்து, "ஏடி உங்கள் அம்மா அப்பா வந்துட்டாங்க" அப்படின்னு சொன்னதும் அவள் ஷாக்காகி, "என்னது எங்கள் அம்மா அப்பா வந்துட்டாங்களா?" அப்படின்னு அப்படியே கூலாக நடந்து போகிறா. அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா அப்பா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அசால்ட்டாக போகிறா. மியா தான் பார்த்துட்டு, "அடி பாவி இவன் என்ன அசால்ட்டாக போகிறா" அப்படின்னு அவளும் பின்னாடியே ஓடி வர. "ஏய் மியா, நீ கூட கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, எங்கள் அம்மா அப்பா தானே, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க அப்பா விறு விறுன்னு வந்து அப்படியே கன்னத்தில் ஒரு பலான்னு ஒரு அறை. அப்படியே ஒரு நிமிஷம் எமிலாம் அப்படியே ஷாக்காகி அப்படியே, "அப்பா என்ன அடிக்கிறாரு" அப்படின்னு அவங்க அப்பா அப்படியே நிமிர்ந்து பார்க்க அவங்க அம்மா பின்னாடிருந்து வந்து அவங்களும் விறுவிறுன்னு வந்து அவங்களும் கன்னத்தில் ஒரு அறை. இது வரைக்கும் 2 பேரும் வந்து அடித்ததே கிடையாது. 2 பேரும் கன்னத்தில் மாறி மாறி அரைஞ்சதும் அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக ஹர்ட் ஆகிட்டா. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, "என்ன பண்ணியிருக்க நீ? ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னு செல்லம் கொடுத்து உன்னை வளர்த்தா, நீ பார்ட்டி ஐட்டியும் சுற்றிட்டு இருந்திருக்கியா? ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுறியா? இதெல்லாம் என்ன புது பழக்கம்? அது மட்டும் இல்லாமல் சார்கிட்ட மரியாதை குறைவாக பேசியிருக்க. உன்னை இப்படியே வளர்த்தோம், எங்கள் மானத்தை வாங்கிட்டே, மரியாதை வாங்கிட்டே. அவர் எப்படி கேட்குறாரு தெரியுமா கொஷின்ஸ்லாம்? அவர் கேட்குற கொஷின்ஸ்க்கு என்னால் ஆன்சர் கூட பண்ண முடியல. அவ்வளோ கேவலமாக இருக்குது நான் அப்படி வளர்த்துருக்கோன்னு. மூஞ்சே முழிச்சிடாது, நீ வீட்டுக்கு வந்திருக்காத, கொடு உன் கிரெடிட் கார்டு கொடு, ஃபோனை கொடு, கார் கீயை கொடு அப்படின்னு எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. அவள், எதுக்கு எதுக்கு இதெல்லாம் பிடுங்குறீங்க, கொடுங்க. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் வேணாம், இதெல்லாம் இல்லாமல் வந்தால் தான் உனக்கு புரியும், வாழ்க்கை என்னன்னு தெரியும். கஷ்டப்படாமல் உன்னை வளர்த்துட்டோம்ல, அதான் தங்குதுங்க குதிச்சிட்ருக்க. ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்து பாரு தெரியும் அப்படின்னு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நல்லா திட்டி விட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. தேங்க அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அவளை பார்த்துட்டு, "பாத்தியா, இதுதான் நீ. உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்குன்னு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அம்மா அப்பா கொடுத்தது தான். ஸோ அதை வச்சு ஓவராக சீன் போடாமல், ஓவராக சீன் க்ரியேட் பண்ணாமல் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணு. மியாவை பார்த்து கற்றுக்கோ, எப்படி லைஃப்பில் முன்னேறலாம் அப்படின்னு, புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திட்டி விட்டு போயிட்டான். அப்படியே மியா தான், "சரி இட்ஸ் ஓகே விடு" அப்படின்னு சொன்னதும் என்ன நினச்சான்னு தெரில, மியாவை கட்டி பிடிச்சி ஆன்னு அழுதுட்டுருக்கா. மியாக்கெல்லாம், "ஓ மை காட், இவன் இப்படி அழுகிறா" அப்படின்னு தான். சரி ஓகே அழுகாத, இட்ஸ் ஓகே விடு விடு அப்படின்னு கேண்டீன் கூப்பிட்டு போய் அவளுக்கு முட்டை பப்ஸ்லாம் வாங்கி கொடுத்து மியா தான் உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அவளும் ஒரு சமாதானம் ஆகிட்டா. நல்லா சாப்பிட்டுட்டு, "நீ வேணா பாரு, அந்த தேங் என் காலில் விழுகிற வரைக்கும் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், மூஞ்சில் முழிக்க மாட்டேன், நான் அடித்தது தப்புன்னு அவர் சொல்லணும் பாரேன்னு." "நீ தான் தேவையில்லாம டைலாக் விட்டுட்ருக்க, அவரை பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரிலம்மா, நீ தான் டைலாக் விட்டுட்ருக்க" அப்படின்னு சொல்லும் போதே ஒரு வழியாக ஈவினிங்கும் ஆயிடுச்சு. எல்லோரும் காலேஜ் விட்டு கிளம்பும் போது, "ஏமியா நான் போகவே மாட்டேன்ப்பா, நான் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா விளக்குமாறு கொண்டு மறுபடியும் அடிக்கிறதுக்கா, நான் போகவே மாட்டேன்" அப்படின்னு உட்காந்துருக்கும் போது, "சரி இரு, அப்போது நீ இந்த கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ரிலாக்ஸிங் ரூம்ஸ் இருக்கும், அங்கே வேணால் நீ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டுரு,
எனக்கு கிளாஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா என் வீட்டுக்கே போகலாம். இன்றைக்கி நீ என் வீட்டுக்கு வரியா? ம், ஓகே வரேன். இத்தனை நாள் என் கூட ஒரு கேங்காக சுற்றிட்டு இருந்தாளுங்க. இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதும் என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாளுங்க. என் அம்மா பாரஞ்ச அறையில பயந்துட்டு. ஆனால் நீ மட்டும்தான் மியா ஜஸ்ட் ஒன் டே பழகிருப்போமா என் கூட ஒட்டிக்கிட்ட. ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் காசை பார்த்து வராது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளாஸ் அட்டன் பண்ண நேரம் லேபுக்கு தான் போகிறா. பார்த்தா லேபு இருட்டாக இருக்குது, யாரையுமே காணோம். மியாவுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்னடா இது லேப் இருட்டாக இருக்குது, சாரை காணுமே அப்படின்னு திரும்புகிறா. பார்த்தா ஜங்கு பின்னாடி நின்றுட்டு என்ன பார்த்துட்ருக்க போ. சார் லேபில் லைட்டை ஆன் பண்ணல. லைட்டா? நீ ஒரு ஸ்டூடெண்ட் தான், உன் ஒருத்திக்கு லைட்டு ஏசி எல்லாத்தையும் ஆன் பண்ணுவாங்களோ? ஆ இல்லை ரொம்ப இருட்டாக இருக்குது, சிஸ்டம் வெளிச்சமாக தான் இருக்கும், போய் உட்காரு. சரி சார். சரி இப்போ சொல்லி கொடுங்க. ஒரு வாட்டில் சொல்ல முடியாது, நீயே கண்டுபிடி எரர் எப்படி வந்ததுன்னு. ஆ நானே எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன் இத்தனை நாள் படிச்சில்ல, மாங்கன்னு சொல்லி கொடுத்தேன்ல, எங்கே போச்சு? அது சார் அது என்ன நீ வந்து இழுத்துட்டே இருக்க? ஆ சொல்லு, தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். தெரியாது. தெரியாது. அப்புறம் என்ன நீ கிளாஸ் டாப்பர், எல்லாரும் டாப்பர் மியாவா, அப்படி போடுவா இப்படி போடுவா அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே சார். நீங்கள் சும்மா இதே சொல்லாதீங்க சார். அப்படிலாம் இல்லை, எனக்கெலாம் நிறைய நாலேஜ் இருக்குது, எனக்கு இதெல்லாம் தெரியும் சார். என்ன தெரியும்? அது சொல்லி கொடுத்தா. நான் அப்போ சொல்லி கொடுத்தேனே அந்த ப்ரீயில், அது நான் கவனிக்கலை. அப்போ என்ன கவனிச்ச? என்ன தானே பார்த்துட்டு இருந்தேன். என்ன இவர் இப்படி கேட்குறாரு? ஆஹா இல்லையே, நான் உங்களெலாம் பார்க்கலையே. அப்போ யாரை பார்த்த? அப்போ நான் சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் லிசன் பண்ணாமல்? ஆமாம் சார், நீங்கள் கிட்ட வந்ததும் நீங்கள் போடுற அந்த பர்ஃப்யூம் இன்னைக்கு ரொம்ப ஓவராக அடிச்சிங்களா, ஸோ எனக்கு அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என் கை மேலேயே நீங்களும் கை வச்சு மவுஸ் அங்கிட்டு இங்கிட்டு இது பண்ணீங்க, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்து உங்களை பார்த்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் பாட்டுக்கு கிஸ் பண்ணிட்டான். அவளுக்கா என்ன சார் விடுங்க சார், நீங்கள் என்கிட்ட ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறீங்க, விடுங்க. மிஸ்பிஹேவ் பண்ணுறேனா? உனக்கு தானே பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? இது வரைக்கும் நீ நான் யாருன்னு உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ என் கண்ணை பார்த்து வந்து கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிறத உன் கண்ணை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மியா அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மாத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா.